இது ஒரு ரொம்ப காமனான பிரச்சனை. ஆனால் இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற பூச்சி மருந்தை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு மிக முக்கியமானது என்னென்னா, பூச்சி தொந்தரவு இருந்தால் தான் அப்படின்னு இல்லை, எப்படியும் வயிறில் குழந்தைகளுக்கு பூச்சி இருக்கும். சில பேருக்கு தான் அது தொந்தரவு கொடுக்கும், பின்னால் மோஷன் போகிற இடத்துல வந்து இச்சிங் இருக்கும். இது தவிர நிறைய குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கிறது, ரத்தம் கம்மியாக இருக்கிறது, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, தோலில் அங்கங்கே ரேஷஸ் வருது, இது எல்லாத்துக்கும் பூச்சி தான் காரணம். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்போம், பூச்சி பின்னாடி மோஷன் போகிற இடத்துல இச்சிங் இருந்தால் தான் பூச்சி இருக்குது, இல்லாட்டி இல்லைன்னு நினச்சிட்டு கொடுக்காமல் இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. 6 மாதங்களுக்கு ஒரு தரம் கண்டிப்பாக நாம் பூச்சி மருந்து கொடுக்கணும். அதுலேயும் ஒன்று தப்பு பண்ணுறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்துருவோம், செகண்ட் டோஸ் கொடுக்கறதுக்கு மாற்றிடுவோம். அது என்ன செகண்ட் டோஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்து 10-15 நாள் கழித்து செகண்ட் டோஸ் கொடுக்கணும். அது ஏன் நாம் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லா பூச்சி மருந்தும் புழுக்கள் மேலே, வயிற்று பூச்சி மேலே எஃபெக்ட் இருக்கும். ஆனால் பூச்சி போடுற முட்டை மேலே எஃபெக்ட் இருக்காது. முட்டைக்கு ஒரு டஃப் கோட் இருக்கும், அதை எந்த மருந்தாலும் பெனிட்ரேட் பண்ண முடியாது, அந்த எந்த மருந்தாலும் அழிக்க முடியாது. அந்த முட்டை உடஞ்சி குட்டி புழு ஆகிறதுக்கு 10-15 நாள் தேவைப்படும். ஸோ அந்த 10-15 நாளில் விட்டோன்னு வைங்களேன், மறுபடியும் அது பெரிய புழுக்களாக மாறி மறுபடியும் அதனுடைய லைஃப் சைக்கிளை தொடர்ந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ 10-15 நாள் கழித்து கட்டாயம் நம்ம பூச்சி மருந்து கொடுக்கணும். சரி, அந்த பூச்சி மருந்து கொடுக்குற அன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த 2-3 நாளில் எப்போனாலும் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிக்டாக அந்த டேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அடுத்த அந்த 2-3 டேஸில் எப்போனாலும் கொடுத்துக்கலாம். நிறைய டைம் பார்த்தா நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் குழந்தைக்கு அந்நேரம் பார்த்து சளி இருமல் இருக்கும், ஏதாவது ஃபீவர் இருக்கும். ஸோ கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமா இருக்கும். ஆக்சுவலி கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அப்படி நீங்கள் வெயிட் பண்ணணும்னு நினச்சா ஒரு 2-3 நாள் கழித்து கட்டாயமாக கொடுங்க. இன்னொரு டவுட் இருக்கும், டாக்டர் அந்த 10 ml முழுசாக குடிக்க மாட்டேங்குது, குடித்த உடனே குழந்தை வாந்தி பண்ணிடுது, துப்பிடுது, என்ன பண்ணலாம்? குடித்ததுமே வாந்தி பண்ணிட்டாலும் துப்பினாலும் தப்பே இல்லை, திருப்பி இன்னொரு டோஸ் கொடுங்க. 10 ml முழுசாக போனால் தான் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரே முழுக்காக குடிக்காமல் 5 ml பிரித்து கூட நம்ம கொடுக்கலாம். அதே நாளில் கொடுக்கணும், அதே இரவில் கொடுக்கணும். குறிப்பாக இதை நைட் டைம் கொடுக்க சொல்லுவோம். அதோட மிக முக்கியம், ஃபேட் கண்டென்ட் உள்ள பொருட்கள் கொடுத்துட்டு இந்த பூச்சி மருந்து கொடுக்கலாம். ஏன்னா ஃபேட், அந்த கொழுப்பு சத்து இந்த மருந்து நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு வேலை செய்யும். என்ன எதுவும் பெருசாக தேவைப்படல, நெய் சாதம் மாதிரி கொடுக்குறது, இல்லை முட்டையோட மஞ்சள் கரு போட்டு பிரெட் ஆம்லெட் மாதிரி சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பூச்சி மருந்து கொடுக்கலாம். ஸோ பூச்சி மருந்து 6 மாதத்துக்கு ஒரு தான் கொடுக்கணும். இன்னொரு டவுட் இருக்கும், அடிக்கடி பூச்சி மருந்து கொடுக்குறேன் ஆனாலும் வயிற்றில் பிரச்சனை இருக்குது, அடுத்த 2 மாதத்துலேயே குழந்தை பிரச்சனை பண்ணுதுன்னா நம்ம இன்னும் சில முக்கியமான டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, குழந்தை எப்போ குடித்தாலும் தண்ணியை கொதிக்க வச்சு ஆறின தண்ணியாவது குடிக்க சொல்லுங்கள். சில நேரம் அந்த தண்ணியில் அந்த முட்டைகள், பூச்சியோடைய முட்டைகள் இருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அதை முழுங்குறனால, அதை குடிக்கிறனால பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக ஹோட்டலில் போய் நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது நம்ம மினரல் வாட்டர் எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லாட்டி அங்கே காய்ச்சி ஆற வச்ச தண்ணி கொடுக்கலாம். ஸோ யூஸ்வலி தண்ணீர் மூலம் தான் இந்த புழுக்கள் பரவும். அதுக்கப்புறம் அண்டர் குக்டு நான்வெஜிடேரியன். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு ஒழுங்காக சமைக்கலைனாலும், யூஸ்வலி நான்வெஜ்ஜில் இந்த முட்டைகள் இருக்கும், இந்த புழுக்கள் விசிபிளாக தெரியலைனாலும் சதைகளில், மசிலில், திசுக்களில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை நம்ம அண்டர் குக் பண்ணி சாப்பிடும் பொழுது, ஒழுங்காக வேக வைக்காமல் சாப்பிடும் பொழுது அந்த முட்டைகள் உள்ளே போயிட்டு மறுபடியும் குஞ்சு பொரித்து வயிற்றில் பூச்சியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரெயினில் சில பேருக்கு போய் தங்கி ஃபிட்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பீஃபும் பன்றி இறைச்சும். ஸோ இதை ரெண்டும் நம்ம நல்லா குக் பண்ண இடங்களில் தான் சாப்பிடணும். வீட்டில் குக் பண்ணாலும் நல்லா குக் பண்ணிவிட்டு சாப்பிடணும். அது தவிர பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை சோப் போட்டு கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழுவுறத விட சாப்பிட்ட பிறகு, முக்கியமாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண பிறகு கழுவுறது தான், கையை சோப் போட்டு தண்ணியில் கழுவுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட தவறாமல் கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா ஜெல் கிளினிக், சென்னை, வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையிலிருந்து.